अप्रमेय शर्मा सीसीटीवी भाषा
நிறைய தர்மம் செய்யறது ரொம்ப சந்தோஷம். ராமநாதா இந்த தர்மம் தொடர்ந்து நடக்குது. ரொம்ப திருப்தி இருக்கு. எல்லாத்துக்கும் நமஸ்காரம். போன தடவை 31 மே மாதம் கும்பகோணத்தில் கல்வைத்த வாரம் பண்ணினோம். அதில் வந்து 10 பாடசாலையிலேருந்து எல்லாரும் கலந்துண்டா. ஒரு 35 பேர் கலந்துண்டா. அதில் வந்து ஒரு 5 பேர் நம்ம செலக்ட் பண்ணி நன்னா பண்ணினா அவளை செலக்ட் பண்ணி நம்ம எல்லாமே பாராட்டுவோம். அந்த பாடசாலை பேர் 500 1000 எல்லாருக்கும் நமஸ்காரம். வாங்க பாலாஜிண்ணா. சில வருஷங்களா நம்ம யமுனா அங்கனவாடியில் நான் சொல்லி கல்வச்ச வாரம் பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூரில் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி கும்பகோணத்தில் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது அண்ணாட்ட ஒன்று கேட்டிருக்கேன். பெரியவாளுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கேன். சாதுர் மாசத்தில் ஒரு நாள் கேட்டுட்டு சொல்கிறேன்னு இருக்கார். அது என்னைக்குன்னு கேட்டு சொன்னான்னா பெரியவாளுக்கு முன்னாடி ஆரம்பித்து அடுத்தடுத்து ஊருக்கு நம்ம போகிறதுக்கு இது ஒரு பிள்ளையாசுதியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே கலந்துண்டவா எல்லாருக்கும் ரொம்ப நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இடையில வந்து இப்போ 5:30 மணி வரைக்கும் தான் நம்ம பெரிய சொல்லியிருந்தோம். வரோம் 1 2 அஷ்டகம் மட்டும் சொல்லியிருந்தோம். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கா, அவளும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தணுங்கிறதுனால ஒரு 1/2 மணி நேரம் அவளுக்கு ஆனதுலேருந்து சொல்லி சொன்னோம். சும்மா எதேச்சியா சொன்னதான் உங்களுக்கு தப்பித்து அது ஒன்று சங்கடப்படாதீங்க. அடுத்த வாட்டி அதை சொல்லி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைம். அந்த 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆயிருக்குங்கிறத வாத்தியாட்ட வந்து சொல்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 100 வாக்கியம் சொல்லலாம்னு சொல்லி. இது வந்து யாருக்கும் கடினமாக அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சம்பாவனை கொடுக்கணும் ஒரு எண்ணம் தானே தவிர்த்து உங்களை வந்து யார் சொல்கிறா அப்படின்னு ஜெயிக்க வைக்கணும், இந்த பலப்பரிசை பார்க்கணும்லாம் கிடையாது. உங்களை உற்சாகப்படுத்தி
மேலும் மேலும் நல்லா படிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த ஒரு இது பண்ணியிருக்கோம். அதனால தப்பிட்டோம் அப்படிங்கிறது மனசுல யாரும் வச்சுக்க வேண்டாம். சின்ன குழந்தையெல்லாம் இந்த வாட்டி தப்பிச்சுன்னா அடுத்த வாட்டி நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு இன்னிலேருந்தே ஆரம்பிங்கோ. அடுத்த வாட்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து பிரபா சொல்லி ஆரம்பிச்சோம்னா அடுத்த வாட்டி ஈஸியா உட்கார எல்லாரும் 100 வாட்டி ஈஸியா ஜெயிச்சுடலாம். அதனால எல்லாரும் தயவு செய்து நல்லா உட்காந்து படிங்கோ, வாத்தியார் சொல்றபடி கேளுங்கோ. அதுதான் என்னோட பணிவான வேண்டுகோள். நமஸ்காரம். அண்ணா 2 வார்த்தை. காஞ்சிபுரத்துல பெரியவாளுக்கு முன்னாடி பேசுறது அதுல திருமங்கலம் மாட்டி லோகத்தில் மனுஷாலா பிறந்தாச்சுன்னா எல்லாருக்கும் படிப்புங்கிறது ரொம்ப அவசியம். அது எந்த பிராமண க்ஷத்ரிய வைசிய துரியாளாக இருந்தாலும் சரி. ஆனால் அவாளுக்குன்னு சில படிப்புகள் ஏற்படுத்தி வச்சிருக்கா. அதை நாம் படிச்சுட்டோன்னு சொன்னால் நமக்கும் நல்லது, லோகத்துக்கும் நல்லது. படிப்புன்னு வந்தாச்சுன்னா அதில் போட்டி இருக்கணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னா இன்னொருத்தனும் பிஸ்னஸ் பண்ணால் 2 பேருக்கும் போட்டி வரணும். அப்போ தான் அதில் ஒரு விறுவிறுப்பு வரும், உற்சாகம் வரும். அதனால் போட்டிங்கிறது ரொம்ப அவசியம். போட்டியில் நாம் ஏதோ தோற்று போயிட்டோமே அப்படின்னு நாம் நினச்சிக்கவே கூடாது. அப்போது போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு. கல்வைத்த வாரம்னு பேர். கல் வச்சு அதை எண்ணெய் ஒருத்தரை சொல்லி அத்தியனம் பண்ணாதவாளா போய் நம்பர் சொல்லுங்கோம்பா, இல்லாட்டி இந்த இதுக்குள்ளே இந்த கல்லை தொடுங்கோ அப்படிம்பா. அதெல்லாம் போய் இன்றைக்கெல்லாம் இப்போ இந்த டிஜிட்டல் ஜிபே இப்படின்னு நிறையா முன்னேற்றம் வந்தாச்சு. அதனால் இப்போ 2 அஷ்டகம் அப்படின்னா பழைய நாளில் 16 கல் வைப்பா. அந்த கல்லில் 16ல் ஒன்றை தொடணும். அதுக்கு பேர் தான் கல் வைத்த வாரம். அப்புறம் அது கல்லானது சோழியாக மாறித்து. இப்போது இந்த 16க்குள்ளே நம்பரை சொல்லுங்கோ. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனத்துக்கு எத்தனை அனுபாகம் இருக்குது அப்படிங்கிறத அதையும் நாங்கள் கணக்கு பண்ணி சொல்லி அதை எடுத்து கொடுத்து நாம் சொல்கிறதுன்னு ஒரு பழக்கத்துக்கு இப்போ அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஆயிடுது. எப்போ முன்னேற்றம் ஆயின்னு இருக்கோ நாமும் அந்த பரீட்சையில் முன்னேறணும் அப்படிங்கிறது தான். அதில் நமக்கெல்லாம் ஒரு மட்டம்னு ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஆதிசங்கரர்லேருந்து ஆரம்பித்து அதில் 4 திக்கில் 4 மட்டங்கள் இருக்குது. அதனால் நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் காஞ்சிபுரம் மட்டம்தான். அந்த பெரியவாருடைய ஒரு சந்நிதியில் இந்த ஒரு பரீட்சையை வச்சு எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த ட்ரஸ்ட் மூலமாக அவள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கா. அந்த டேட்டை மட்டும் ஜம்புகண்டமாட்டிகள் சொல்லிடுவார். அதுக்குள்ளே நாம் டேட்டையும் தெரிஞ்சுண்டு எல்லாரும் பரீட்சையில் பாஸ் பண்ணுறதுக்கு தயாராகணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம். சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் இது எடுத்துடலாம். சரி.